ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ அவர் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, ஒரு சூப்பரான ஹோம்மேட் சாம்பார் பவுடர். ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்க கடையில வாங்குறத விட இந்த மாரி வீட்லயே செஞ்சுக்கிட்டீங்கன்னா, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. டேஸ்ட்டுமே சூப்பரா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க எப்படி செய்றதுன்னு வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட்டு திக்கா இருக்கிற பாத்திரமா எடுத்துக்கோங்க. அதில 1 1/2 கப் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, நல்லா கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுருங்க. அதே கடாயில 1/4 கப் கடலைப்பருப்பு. இதுவும் கலர் சேஞ்ச் ஆயி வந்ததுக்கப்புறமா, தனியா கூடவே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து உளுத்தம் பருப்பு, அதுவும் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம் பருப்பு வந்து வறுபட்டதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பரான ஸ்மெல் வரும். அதிலயே உங்களுக்கு தெரியும் கலர் சேஞ்ச் ஆயி வரும் இந்த மாதிரி. அடுத்து துவரம் பருப்பு, அதுவும் 1/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா இந்த மாரி கைவிடாம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, கலர் சேஞ்ச் ஆயி வரும். எதையுமே கருக விட்டுறாதீங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த மாரி கலர் சேஞ்ச் ஆயி வந்ததுக்கப்புறமா துவரம் பருப்பு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து மிளகா உங்க காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த கப்ல எடுத்தனோ, அந்த கப்லயே 1 கப் மிளகா எடுத்துக்கிட்டேன். ஏன்னா, நம்ம தனியா வந்து மறுபடியும் மிளகா சேர்ப்போம், சாம்பார் செய்யும்போது. அதனால நான் 1 கப் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். மிளகாயும் வறுத்து வந்ததுக்கப்புறமா எடுத்து வச்சுட்டு, இது கூட 1 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டு, அது சீக்கிரமா பொரிஞ்சிரும். பொரிஞ்சதுக்கப்புறமா எடுத்து ஆற வச்சுக்கோங்க. அடுத்து இது கூடவே மிளகு வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகு வந்து கொஞ்சம் லேட் ஆகும். ஏன் திக்கா இருக்கிறனால. 3/4வாசி வறுபட்டதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணிட்டு, இந்த மாரி வெந்தய கலர் சேஞ்ச் ஆயி வந்ததுக்கப்புறமா இதையும் எடுத்துக்கலாம் தனியா. இதுக்கப்புறமா அரிசி வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி வந்து வறுபட்டது நல்லாவே தெரியும். ஒரு மாரி உப்பி வரும் லைட்டா. அந்த ஸ்டேஜ் வந்தோனே எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து கசகசா வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிட்டு, அது ரொம்ப சீக்கிரமா ட்ரை ரோஸ்ட் ஆயிரும். இந்த மாரி கலர் சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா அதுவும் எடுத்துட்டு, இதுக்கப்புறமா கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃபுல்லா ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இந்த மாரி லோ ஃப்ளேம்ல வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, இந்த மாரி நுணுங்கி விழுகணும் தூள் தூளா. அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஆற வச்சுட்டு, இதுக்கப்புறமா அரைக்கும்போது மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயமும், 1 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிட்டு, நல்லா உங்களுக்கு ஃபைனா வேணுனா ஃபைனா அரைச்சுக்கோங்க. இல்ல லைட்டா கொர கொரப்பா வேணுனா அப்படி அரைச்சுக்கோங்க. நான் நல்லா ஃபைனா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, மணமான, வீட்லயே செஞ்ச ஹோம்மேட் சாம்பார் பவுடர் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.